எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தரசாஸ்ட்ரான் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே மத்தியானம் மார்னிங் சர்ச் போய்ட்டதுனால லேட் ஆகிட்டதுனால சரி மத்தியானம் ஈஸியாக சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு பிரியாணி சட்டுப்புட்டு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அது ஃப்ரை ஆனோடனே கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே வெங்காயம் நல்லா ஒரு 3 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருங்க. அதை வதங்கட்டும். சால்ட் போட்டுங்க. இதுக்கடையில் மிக்சியில் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, புதினா இது அரைக்கிறதுக்கு கைப்பிடி போதும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தாளிக்கும் போது கொஞ்சம் போடலாம். இப்போ சால்ட்டு போட்டு வெங்காயம் வெந்துட்டுருக்குது. பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 10 பூண்டும் வச்சு அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இது வெங்காயம் வதங்கிடுச்சுல அதோடு சேர்த்து போட்டு இது நல்லாயிருக்கும். இந்த மசாலா இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கினோனையும் தக்காளி பழம் நல்லா ஒரு 2 தக்காளி எடுத்துகிட்டு அதையும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு வதங்கணும். விட்டுருங்க. நீங்கள் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வதங்கிடும். நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், புதினா நான் சொன்னேன்ல முதல்ல அந்த மாதிரி புதினா நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் போடுவோம். புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு கப் அளவுக்கு தயிர் ஊற்றிங்க. ஒரு கப்புனா ஒரு 50 ml அளவுக்கு தயிர் ஊற்றிங்க. தயிர் ஊற்றி இந்த தயிர் எல்லாம் போட்டு நல்லா வேகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் சிக்கனை போட்டுங்க. சிக்கனோ மட்டனோ இல்லை காய்கறி கூட போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி என்ன செய்யணும்னு பிரியாணி செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் சிக்கனை போட்டுக்கிறேன் நான். ஏன்னா இடையில 2-3 நாள் மட்டன் சாப்பிட்டோம். அதனால் இது நல்லா வதங்கி நல்லா இந்த ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்த நேரத்தில் மல்லித்தழை போட்டுங்க. மல்லித்தழை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த எண்ணெயிலே நல்லாவே இந்த சிக்கன் வேகணும். வெந்த பிறகு நீங்கள் எவ்வளோ அரிசி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த இப்போ 1 டம்ளர் அரிசினா 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நான் இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும் ஊற வச்சுட்டேன். இப்போ நான் 5 டம்ளர் போட்டிருக்கேன். நான் அதுக்கு 9.25 போட்டிருக்கேன் தண்ணி. இப்போ எல்லாம் நல்லா அரிசியும் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்குது. கொதிச்சோனையும் மூடியை போட்டு சிம்லேயே வச்சு வேக விட்டு அதுக்கப்புறம் மல்லித்தழையை போட்டு நெய் லாஸ்ட்டாக ஊற்றிங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுடைய சட்டுப்புட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களை கூட நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட போட்டு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.